எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஜவ்வரிசி உருண்டை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. 200 கிராம் ஜவ்வரிசியை 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. தண்ணி வடித்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த 200 கிராம் ஜவ்வரிசியை இப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோங்க. அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துருவோங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. ஜவ்வரிசி நல்லா ஊறி மாவு பதத்துக்கு வந்திருக்கு இல்லைங்களா. இப்போ அரிசி மாவு சேர்த்து நல்லா நம்ம பசையணுங்க. இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போங்க. கொஞ்சமாக சர்க்கரை பொடி பண்ணி வச்சுருக்கேங்க. அது அப்புறமா சேர்த்துக்கலாம். நம்ம முதல்ல மாவு இலகிரும். சர்க்கரையை போட்டோம்னா முதல்ல நல்லா கலந்துருவோங்க. பாருங்கள், நல்லா நம்மளுக்கு கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நல்லா கலந்து வச்சுருக்கேங்க. இப்போ திருவி வச்ச தேங்காவை சேர்த்துருங்க. 1 கப்பு தேங்காய் திருவல் சேர்த்துடணும். ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கங்க. அது கூடவே சர்க்கரை நம்ம அளவாக தாங்க யூஸ் பண்ணணும். ஒரு 2 ஸ்பூன் போடுவோம் போதும். லைட்டாக இனிப்பு இருந்தால் போதுங்க. இப்போ நல்லா கலந்துடுவோங்க. அவ்வளோதாங்க. இதை உருண்டை பிடிச்சி நம்ம இட்லி தட்டில் எண்ணெயோ நெய்யோ தடவி உருண்டை பண்ணி வச்சு ஆவி கட்டி எடுக்கலாங்க. உருண்டை பண்ணிடுவோங்க. பாருங்கள், தண்ணி தொட்டுக்கங்க கையில். நல்லா இந்த மாதிரி உருண்டை பண்ணி இட்லி தட்டில் வச்சுருவோங்க. இது மாதிரி பிடிச்சி வச்சுருங்க. இப்போ இட்லி பானையில் தண்ணி ஊற்றி இது நல்லா காயட்டங்க. குங்குமப்பூ மேலே சும்மா டெக்கரேஷனுக்கு வச்சுருவோங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கலர்ஃபுல்லாக இந்த மாதிரி கொடுத்தா. எல்லாத்துக்கும் வச்சாச்சு. இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சுருவோம். இப்போ மூடிடுவோம். பதினஞ்சு நிமிஷம் இருக்கட்டும்ங்க, வேகட்டும் நல்லா. 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ ஆறிடுச்சுங்க. இப்போ எடுத்துருவோம். அப்படியேவும் சாப்பிடலாம். தேங்காய் பால் இல்லை பசும்பால் ஊற்றி கூட நம்ம சாப்பிட்லாங்க. ஆறின பிறகு உருண்டை மாதிரியே நல்லா இருக்குங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.